ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் தாராபாரதி பற்றின கேள்விகளை பார்க்கலாம். இவரை பற்றின குறிப்புகள் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோவாக. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கோங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூவியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. தேசம் உடுத்திய நூலாடை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான். மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுதக் கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னி குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூவியின் கிழக்கு வாசல் இது. தாராபாரதி. மெய் அப்படின்னா உண்மை, தேசம் அப்படின்னா நாடு. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியினுடைய கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்திருக்கிறது. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகின்றது. காளிதாசன் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. இது புக் பேக்கில் கொஷின் வரும். யாருடைய பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்கின்றன அப்படின்னா, காளிதாசன் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பனின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள். கங்கை யார் அப்படின்னா கம்பர், காவிரி யார் அப்படின்னா காளிதாசர். குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்கு காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. புல்வெளிகளெல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. தாராபாரதியினுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ராதா திருப்பி போடணும், என்னது தாரா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவை இயற்றிய நூலாகும். இந்த பாட்டு இருக்கு இல்லையா, பாரதம் அன்றிய நாற்றாங்கால். இது எதில் வந்திருக்கு அப்படின்னா தாராபாரதியினுடைய கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது திண்ணையை இடித்து தெருவாக்கு. உட்கார் நண்பா, நலம் தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புல்லின் இனத்தைச் சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லையா, கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயனென்ன, கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு, உந்தன் தலை தூக்கு, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும், திண்ணைதானே உன் தேசம், திண்ணை தானா உன் தேசம், உன் தெருவென்றேயா உன்னுலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை நாணியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். இந்த தாராபாரதி அவர்கள் அப்படின்னா எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். ஆசிரியராக பணியாற்றியவர். தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். தாராபாரதி யாரு? நல்லாசிரியர் விருது பெற்றவர். எழுச்சிமிக்க கவிதைகளை எழுதுவதில் வல்லவர்.
புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள் முதலியன இவர்தம் நூல்களுள் சில. இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 26/2/1944 முதல் 13/5/2000 வரை. இது 11th 12th புக்கு. வேலைகள் அல்ல வேள்விகளே. மூளையிலே கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகிலா வேலையை தேடுகிறாய். பாலை வளைந்தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய்? வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். இந்த லைன் கொடுத்து கேட்கலாம். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல். உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியதென்று முழங்கிச் சொல். தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை. தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உன் எல்லை. கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடிவரும். உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும். மண்புழுவல்ல மானிட விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே, இவை வேலைகள் அல்ல வேள்விகளே. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாராபாரதி 26/2/1947 திருவண்ணாமலை மாவட்டம் குவளை எனும் சிற்றூரில் பிறந்தார். பெற்றோர் திரு துரைசாமி, புஷ்பம் அம்மாள். அவர் பிறந்த ஊரின தாராபாரதி, திருவண்ணாமலை மாவட்டம் குவளை. 26/2/1947. 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். இவர் நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர். சிறந்த கவிஞரான இவர் புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம் முதலான கவிதை நூல்களை படைத்துள்ளார். பல்வேறு பரிசுகளையும் விருதுகளையும் வென்றுள்ள இக்கவிஞர் 13/5/2000 இயற்கை எய்தினார். இதில் இருக்கிற பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, மூடத்தனம், அறியாமை, மூலதனம், முதலீடு. இலக்கண குறிப்பு: பாடுகிறாய், முன்னிலை ஒருமை வினைமுற்று. வெறுங்கை, வெறுமை கூட்டல் கை, பண்புத்தொகை. விரல்கள் 10, தோள்கள் 2, முற்றுமைகள். கருங்கல், பண்புத்தொகை. பாறையும், உயர்வு சிறப்புமை. பாறையும் அப்படின்னா உயர்வு சிறப்புமை. மலர்ச்சோலை, 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகை. தொடுவானம், தொடுகின்ற வானம், தொடும் வானம், அந்த மாதிரி வரல வினைத்தொகை. கங்கையும் சிந்துவும், எண்ணும்மை. தெற்கு வடக்காய், முரண்தொடை. தெற்கு வடக்கு ஆப்போசிட் இருக்கு இல்லையா? மாவழி, உரிச்சொற்றொடர். விண்ணிலும் மண்ணிலும், எண்ணும்மை. அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். எந்த இணை சரியானது? சுரதா, இமயம் எங்கள் காலடியில். தாராபாரதி, இது எங்கள் கிழக்கு. வாணிதாசன், சுட்டு விரல். மேத்தா, பசிக்கயிறு. இது நம்ம மாற்றி இருக்கோம், ஆனால் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம். சுரதாவுடைய நூல் இமயம் எங்கள் காலடியில். தாராபாரதி, இது எங்கள் கிழக்கு. வாணிதாசன், சுட்டு விரல். மேத்தா, பசிக்கயிறு. தாராபாரதி எழுதாத நூல்: புதிய விடியல்கள், இருண்ட வீடு, இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். பார்த்தாலே நமக்கு தெரியும் இதெல்லாமே அவர் எழுதினது. இருண்ட வீடு மட்டும் அவர் எழுதலை. அதே மாதிரி இதில் இது எங்கள் கிழக்கு, சொந்த சிறைகள், இன்னொரு சிகரம். இது எங்கள் கிழக்கும் இன்னொரு சிகரமும் அவருடைய நூல்கள். சொந்த சிறைகள் அப்படிங்கிறது அவருடைய நூல் இல்லை. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள பாடலை பாடியவர் தாராபாரதி. வினையே ஆடவர் குயிர் குறுந்தொகை, முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை. தொல்காப்பியர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர். அதாவது இது பொறுத்துக மாற்றி கொடுத்துருப்பாங்க. வினையே ஆடவர் குயிர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது
குறுந்தொகை. முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை அப்படிங்கிறது தொல்காப்பியர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர். விரல்கள் 10 மூலதனம் தாராபாரதி. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள். இது கவிக்கோ அப்துல் ரகுமான். மண்புழுவல்ல மானிடனே தாராபாரதி. கன்று குரல் கேட்ட பசு ஆலந்தூர் மோகனரங்கன். தண்ணீர் போல் பணத்தை செலவு செய்தல் சுரதா. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. உவமை கவிஞர் சுரதா. காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். கவி ஞாயிறு தாராபாரதி. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.